ஆ நான் இது பண்ணேன். கிரிக்கெட் கிரிக்கெட் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாய். நான் உங்க ஹெச்பிடி. ஒரு சூப்பரான மேட்ச். எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து அந்த 147 வந்து ஸ்ரீலங்கா வந்து டார்கெட் கொண்டு போவாங்க அப்படின்றத எல்லாரும் திங்க் பண்ணின்னு இருந்தாங்க. பட் லாஸ்ட்ல வந்து டனகா ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு பிரிச்சுட்டாரு. அவர் வந்து ஒரு 2 3 வருஷத்துக்கு முன்ன ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா இதே அவங்களோட ஹோம் வென்யூல வந்து இந்த மாதிரி ஒரு சேசிங் பண்ண அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஷனகான்னு சொல்லணும். ஷனகா வந்து ஒரு 17 ஓவர் வரைக்கும் ரிட்டர்ன் ஆஃப்ல இருந்த ஸ்டேஜ்ல இருந்து கொண்டு வந்தாரு. அந்த கூட லாஸ்ட் 2 பால் வந்து அம்பையர் எரர்னால போச்சு. லாஸ்ட் பால் வந்து அம்பையரோட ஒரு மிஸ்கால்குலேஷனால ஒரு வைடு தராததுனால அதை வந்து ஸ்ரீலங்காவால இந்த வின்னிங் மார்ஜின் கொண்டு போக முடியல. பட் ரொம்ப நாள் கழிச்சு மத்த ஒரு பெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாம ஒரு ஹேட் வாட்சுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹேட் வாட்சா முடிஞ்சுது. ஸோ இந்த குரூப்ல இருந்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா 2 பேரும் எலிமினேட் ஆயிட்டாங்க. இதுல இருந்து வந்து என்ன இதுனா இங்கிலாந்து நியூசிலாந்து குவாலிஃபை ஆனதுனால இனி நடக்கிற மேட்சஸ் எல்லாமே இந்தியாவில தான் நடக்கும். தட் மீன்ஸ் ஸ்ரீலங்கால நடந்த கடைசி மேட்ச் இதுதான். ஸ்ரீலங்கா இந்த T20 வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றிகள். பல நல்ல மேட்சஸ் ஸ்ரீலங்கால நம்ம பார்த்தோம். ஒரு பேட் அண்ட் பால் கான்டெஸ்ட் வந்து ஒரு ஈவன் பாய்ஸ்டாவே கொண்டு போன வென்யூஸ் வந்து ஸ்ரீலங்கால அதிகம் இருந்துச்சு. அது மாதிரியான மேட்சஸும் போச்சு. அதுக்கு ஒரு நன்றிகள் சொல்லிடுவோம். இப்ப மேட்ச்க்குள்ள போவோம். இந்த மேட்சை பத்தின ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்கு? வணக்கம். முத தடவை வந்து உங்க கூட பேசுறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு 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 வீடியோல பேசுறது. வணக்கம் நேயர்களே. அது வந்து இப்போ நல்ல ஒரு மேட்ச் ஆக்சுவலா. நானும் எதிர்பார்த்தேன். நம்மளும் பேசிட்டு இருந்தோம் ஆக்சுவலா. ஹேட் வாட்ச் ஆன ஒரு மேட்ச். சரி, ஒரு 147 அடிச்சிருவானுங்களா? அதுவும் வந்து நம்ம டாஸை ஜெயிச்சுட்டு வேற பவுலிங் வேற சூஸ் பண்ணானுங்கன்னு ரொம்ப பிடிச்சி திட்டிட்டு இருந்தோம். ரொம்ப பாகிஸ்தானை வந்து ஜெயிக்க வைக்க போற மேட்ச் மாதிரி இருந்துச்சுட்டு. ஆனா அங்க இருந்து ஒரு டோட்டல் டேர்ன் அரவுண்ட் ஷனக்கா கிட்ட நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த லாஸ்ட் பால் வந்து ஒய்டு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அடுத்த பால் ஃபோர் போயிருச்சுன்னா ஒரு சூப்பர் ஓவர்லாம் போகும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். அந்த மாதிரி ஒரு டெட் ரப்பர் மேட்ச் இப்படி டேர்ன் அவுட் ஆகும், ஐ மீன் டெட் ரப்பர் நம்ம சொல்ல முடியாது, ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் தான். பட் நமக்கு ஆன வியூ ஆஃப் பாகிஸ்தான் வந்து வெளியே போகணுன்ற ஒரு ஹேட் வாட்ச்ல இருந்தப்போ இது ஒரு டெட் ரப்பராக தான் நானும் பார்த்தேன் ஆக்சுவலா. சரி, ஓகே, அப்படிதான் போகும், இல்லை ஒன் சைடடாக போகும், சரி ஓகே, ஒரு 60 ரன்ஸ்ல தோத்தா கூட ஃபைன், ஐ மீன் அந்த 64 மார்ஜினை வந்து போனா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது கடைசியில் இழுத்து கொண்டு வந்தது வந்து அது பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு அது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. அதாவது லாஸ்ட் 4 ஓவர்ல 26 பால்ல 36 ரன் அடிச்சு அங்கேயே தேவ் லாஸ்ட் த மேட்ச்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம் பவுலிங்ல. பட் ஷனக்கா மொத்தமா டர்ன் பண்ணி விட்டாரு, அவர் தான் சொல்லணும். இதுல வந்து நான் கேட்க வேண்டியது வந்து பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ண விதத்துக்கு தே ஹேட் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல் ஆஃப் 176 வரைக்கும் விக்கெட் விடாத பாகிஸ்தான் உங்களை டெத் ஓவர்ல கேபிட்டலைஸ் பண்ண முடியல. இஸ் திஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் காஸ்டட் பாகிஸ்தான்? பாகிஸ்தான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஓப்பனிங் ஸ்டாண்ட் கிடைச்சு. ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்து 16 ஓவர் வரைக்கும் ஆடிலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான்ல இருந்து இத்தனை பால் பிடிச்சி ஆடி இருக்கிறாங்க 2 ஓப்பனர்ஸ் போது. பின்னாடி இருக்கிறவங்க அடிச்சு ஆடுறதுக்கு இடத்துல வந்து கோட்டை விட்டுட்டாங்க. வாஸ் தட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்கு வந்து அவங்க 16வது ஓவரே உஸ்மான் கானை முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமோ? ஏன்னா புதுசா ஒரு பிளேயர் கொண்டு வந்தாங்க, அவருக்கு நீங்க கொடுத்தீங்க. அப்புறம் தான் பின்னாடிதான் கடைசியா வந்து இந்த உஸ்மான் கான், சதார் கானுக்கு அப்புறம் உஸ்மான் கான் ஓரளவு இந்த கண்டிஷன்ஸ்ல நல்லா விளையாடி இருக்கிற பாகிஸ்தானுக்காக. அவர் வந்து இந்த சீசன்ல அவங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் பிளேயரா எனக்கு தெரிஞ்சார். அவரு முன்னாடி வந்திருந்தா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். ஏன்னா மொத்தமா ஃபம்பிள் பண்ணிட்டாங்க. இன்னொரு கேள்வி, பாகிஸ்தானோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இல்ல, பாகிஸ்தானோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா வந்து உங்க கையில அதான் நீங்க சொன்ன மாதிரி உஸ்மான் கானை வந்து நீங்க நம்பர் 3ல இறக்கலாமே. ஒரு நல்ல உங்களுக்கு உங்களுக்கு இந்த கேம்பெயின்ல நல்லா அடிச்சு கொடுத்தாரு. ஃபர்ஹானுக்கு அப்புறம் அடிச்சு கொடுத்த ஒரு பிளேயர்னா அவர் தான் இருக்காரு. நல்ல ஒரு பேஸ் செட் ஆயிருக்கு. ஒரு 4 ஓவர் தான் பாக்கி இருக்கு. உங்களோட பெஸ்ட் ஹிட்டரை நீங்க இறக்குறதுக்கு பதிலா அங்க எதுக்கு ஷதாப் கான், முகமது நவாஸ்லாம் எதுக்கு நீங்க அந்த ஆர்டர்லேயே தான் இறக்கணும்னு எதுக்கு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ நம்ம நம்ம இந்தியா மேட்ச்லயே பார்த்தோம். எதுக்கு உஸ்மான் தாரிக் லேட்டா வந்து பவுலிங், ஐ மீன் கொடுக்குறாங்க, பவுலிங் கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேசணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்க வாலண்டியரா உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அது தப்பா யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல ஒரு 30 ரன் நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு 30 ரன் ஷார்ட் தான். அவங்க போன வேகத்துல வந்து தே குட் ஹவ் போஸ்டட் டோட்டல் ஆஃப் 230 ரன்ஸ் அட்லீஸ்ட். அந்த 230ன்றதே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மென்டல் பிரேக்கேஜ் மாதிரி இருக்கும். அந்த 220 230 மார்க் நம்ம எப்படி அந்த 140 160 160 170 மார்க் நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒரு பிரேக் தான் வந்து இந்த 220யும்
230 வந்து 212ன்றதே வந்து ஓகே கெட்டபிள் ஸ்கோருன்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். என்னைக்குனாலும் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கனாலும் உங்களோட ரன் ரேட் வந்து 12க்கு மேலே ஏறி இருக்காது ரெக்வயர்டு ரன் ரேட்டு. ஸோ ஆப்போனன்ட் சேஸ் பண்ணுறவங்க வந்து அந்த 220 கீழே இருக்கிற சேஸையும் 220க்கு மேலே இருக்கிற சேஸும் டோட்டல் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் தான் அவங்க அணுகுவாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 212 போய் லேண்ட் ஆகிறப்பே நீங்கள் உங்களோட வின்னிங் சான்சஸே குறைச்சிட்டிங்க. உங்களுக்கு மஸ்ட் வின் கேமாக இருக்கிற இது வந்து அந்த மார்ஜின் சான்சஸையும் நீங்கள் குறைச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், அது இன்எக்ஸ்பீரியன்ஸானு எனக்கு தெரியல. ஏன்னா காலங்காலமாக இந்த தப்பை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க பாகிஸ்தான். ஏன் அவங்க வந்து ஒரு ஹடில் பேச மாட்டாங்களா, இல்லை கேப்டனுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்களா, இல்லை கோச் வந்து அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத ஒரு கேப்டன் இது பண்ண மாட்டாரா? ஏன்னா சல்மான் ஆகா வந்து எதுக்கு வந்து அங்கேருந்து இறங்குறாருன்னு எனக்கு புரியல. நீங்கள் வந்து ஒரு செட் பேட்ஸ்மேன், நீங்கள் செட் ஆகி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், கடைசி 4 ஓவர் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். அவ்வளோ பிரச்சனை வந்து நீங்கள் அவுட் ஆன பிறகு தான் வராரு உஸ்மான் கான். ஸோ அங்கே வந்து அதுக்கப்புறம் இவருக்கும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. ஃபர்ஹான் 100 அடிச்ச பிறகும் அவருக்கு சான்ஸ் கிடைக்காம மற்ற சைடில் அவுட் தான் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மென்டல் பிரேக்கேஜ் தான். அந்த இடத்துல அப்படியே உங்களுக்கு டிப் ஆகுதுன்னா நீங்கள் உங்களோட பெஸ்ட் பேட்டர் உங்கள் ஹிட்டரை அனுப்பிச்சு விட்டா முடிஞ்சில்லன்ற மாதிரி தான் இருக்குது. அட் தி எண்டை 7 விக்கெட் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த 4 ஓவரில் 7 விக்கெட் போகிறதுலாம் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு குழந்தை டீம் வந்து அப்படி பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த ஐ மீன் இந்த இப்போ மினோசா சொல்கிற டீம்ஸ்லாம் வந்துட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரியாமல் ஆல் அவுட் ஆகிறாங்கன்னு நம்ம பேசினோம் அந்த வீடியோவில். அந்த மாதிரி இருக்குது இது பாகிஸ்தான் பண்ணுறது. ஸோ அதுதான் எனக்கு சொல்லணும். எனக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற ரீசன் அவுட்டே பண்ண தெரியாத மாதிரியான ஒரு கேம் பிளேவாக இருந்திருக்கு. உண்மைதான். பல இடங்கள்ல பாகிஸ்தானோட டாக்டிக்கல் எரர்ஸ் அதிகமா தெரிஞ்சது. இந்த வேர்ல்டு கப்ல ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது. அதுவும் மைக் ஹெசன் மாதிரியான ஒரு கோச் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டாக்டிக்கல் எரர்ஸ் டாக்டிக்கல் பிளண்டர்ஸ்ன்றது ஏத்துக்கவே முடியல. அன்னைக்கு நம்ம பாகிஸ்தான் மேட்ச்ல உஸ்மான் தாய்க்கு ஏன் அவ்வளவு லேட்டா கொண்டு வந்தீங்க, அதுவே பெரிய கேள்வி. அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறாங்க பாகிஸ்தான்ல. அந்த சிஸ்டமேட்டிக் வந்து நான் ஒன்னு சொல்லிடவா, அனலிஸ்ட் டீம்ன்றவங்க சிஸ்டமேட்டிக்கா கொடுக்கறது வந்து வெறும் இன்சைட்ஸும் இன்புட்டும் மட்டும்தான். அதையே நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது. சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி, சக்சஸ்ஃபுல் கேம்பெயின்னா ட்ரஸ்ட் வச்சு அந்த டைம்ல இந்தா நீ பால் போடு, இந்தா நீ வந்து ஆடு, அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் மேட்சை மாத்தும். எம்எஸ் தோனிலாம் அந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தான் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்திருக்காரு. ஐபிஎல் ரோஹித் சர்மாலாம் வருது என்ன வருதோ பாத்துக்கலான்னு அந்த மாதிரி டஃபான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. நீ போய் போடு, வெறும் பிளைண்ட் ட்ரஸ்ட், அவங்களால டெலிவர் பண்ண முடியும் ட்ரஸ்ட், இந்தாப்பா இதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இதை பண்ணிடு, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், தோத்துட்டா நான் பழி ஏத்துக்கிறேன், ஜெயிச்சுட்டா நீ ஹீரோ. அந்த மாதிரி மென்டாலிட்டின்றது வேணும். T20 கிரிக்கெட் கண்டிப்பா வேணும். அந்த மென்டாலிட்டி இல்லாம பாகிஸ்தான் தத்தளிக்குது. எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கியான விஷயம், இன்னைக்கு விளையாடுற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாகிஸ்தான் டீம். இதே பாகிஸ்தான் டீம்ல இருந்து 5-6 பேரை தவிர மீதி இருக்கிறவங்க யாருமே கண்டினியூவே ஆக மாட்டாங்க. பாகிஸ்தான் டீம் ஏன் கண்டினியூ ஆக மாட்டாங்கன்னா அவங்க ஒன்றும் ஏஜ் ஃபேக்டர்னால இல்லை, இங்கேயே ஃபார்ம் டிப் ஆகி அடுத்த வேர்ல்டு கப்புக்கு அவங்களோட ஃபார்ம்னாலே அவங்களால உள்ள கொண்டு வர முடியாத இடத்துல தத்தளிச்சு இருக்கிறாங்க. இப்ப இந்தியால வந்து போன வேர்ல்டு கப்ல வந்து 3 பேர் ரிட்டையர் ஆனாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா. அவங்கள தவிர இவங்க டிராப் அவுட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் இவர் யுஸ்வேந்திர சகலும் அதிகபட்சம். இவங்க 3 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் சான்ஸ் கிடைக்காம போச்சு. இதே பாகிஸ்தான் கார்டை பக்கம் வந்தோம்னா கண்டிப்பா இந்த ஸ்குவாட்ல இருந்து 4 பேர் வெளியே போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் திருப்ப சான்ஸே கிடைக்காது. இவங்களும் இன்னும் யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து குரூமும் பண்ண போறது இல்லை. புது செட்டை கொண்டு வருவாங்க, அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு மேட்ச் கிளிக் ஆகும், அதோட அந்த வேர்ல்டு கப்பும் முடிஞ்சிடும். இவங்களால அதுக்கப்புறம் மேல கொண்டு வர முடியல, அவங்களும் காணாம போயிடுவாங்க. இருக்கிற இந்த இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாகிஸ்தானோட சீனியர் கோர்னு இருக்கிறவங்க மேல ஐ திங்க் இட்ஸ் பாகிஸ்தான் ஸ்க்ரூட்டனி பண்ணியாகும். அந்த சீனியர் டீம்னு இருக்கிறவங்க கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரலாம். அந்த 2021 22 அது மட்டும் தான் கோல்டன் பீரியட். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து டிக்ளைன் ஃபேஸ்ல தான் இருக்கிறாங்க. இந்த சீனியர்ஸை வச்சுக்கின்னு இவங்களாம் கரை சேர்க்க முடியுமா? முகமது நவாஸ், கரீம் ஷாஃப்ரிடி, சதாப் கான், பாபர் அசம், உங்களுக்கு நீங்க புது T20 டீமை நீங்க செட் பண்ணணும்னு உங்களுக்கு உண்மையிலே ஆசை இருந்துச்சுன்னா இவங்க 4 பேரை நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் அந்த டீமை நீங்க செட் பண்ணி ஆகணும். இவங்க 4 பேர்கிட்ட இருந்தும் பாகிஸ்தானுக்கு ஒரு புலி கூட கான்ட்ரிபியூஷன் வரல, நிதர்சனமான உண்மை. இதை பத்தி நீங்க ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுக்கலாம். இல்லை எனக்கு அதான் இப்போ இதில் இந்த 4 பேர் கணக்குலன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ் மார்க்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த பாஸுக்கு கீழே ஃபெயில் மார்க் வாங்குறதுல வந்து ஷஹீன் ஷாஃப்ரிதி இருக்காப்ல. ஏன்னா ஒரு 2-3 மேட்சஸில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காப்ல. அது வந்து நீங்கள் அந்த 21-22 ஷஹீன் ஷாஃப்ரிதியை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்போ இருந்தப்ப
லீத்தலாக இருந்தான். ஆக்சுவலாக ரொம்ப லீத்தல், நம்ம பேசக்கூட முடியாதுன்ற அளவுக்கு லீத்தல். ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு ஹாரிஸ் ஸ்டாஃப் மேல் நம்பிக்கை இல்லை. பட் வந்து ஒரு ஷைன் ஷாஃப்ரிதி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசுறதுனாலே நம்ம பாகிஸ்தான்னா மண்டேல அப்படியே வரிசையாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க, அமீர் வரைக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஒரு எலீட் குரூப்புக்குள்ளே போய் ஷைன் ஷாஃப்ரிதி உட்காருவான்ற மாதிரி இருந்துச்சு. மற்ற நீங்கள் 3 பேர் சொன்னது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2017 அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேம் நாட் ராங். நவாஸ், ஷதாப் கான்லாம் அப்போ வந்து உள்ளே வந்தவங்க, அந்த 2017 சிடிக்கு அப்புறம் வந்தவங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அந்த 2019 வேர்ல்டு கப் விளாண்டாங்க அந்த. ஸோ அந்த டைம் வந்து ஒரு மாதிரி ஓகே நியூ ஃபேஸஸ் அவங்க கொஞ்சம் ப்ரூவ் பண்ணாங்க. சிடி அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணாங்க. பாபர் அசம் ஒரு ரைஸ் வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து வந்து இது என்னமோ இவங்க தான் இந்த பாகிஸ்தான் கோருன்றனால தேர் நாட் பர்ஃபார்மிங் எனிவேஸ். நான் இந்த டீமுக்குள்ளே இருக்க போகிறேன்ற ஒரு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இருக்கோ என்னவோ தெரில. அதாவது நான் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் என்னை சுற்றி டீமை பில்ட் பண்ணுறனால ஐ வில் பி இந்த 11, ஐ வில் பி இந்த 15, நான் அந்த ஸ்குவாடில் இருக்க தான் போகிறேன். என் பொசிஷன் சேஃபாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்தியன் டீமில் வந்து பொசிஷன் சேஃபாக இல்லைன்ட்டு அன்சர்டனாக விளாடுறாங்கன்னு சொன்னால், இங்கே அப்படியே ஆப்போசிட். என் பொசிஷன் சேஃபாக இருக்குது, நான் எதுக்கு விளாடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இங்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. அது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு. இந்த 4 பிளேயர்ஸ் சீனியர் பிளேயர்ஸை உட்கார வச்சுட்டு நீங்கள் வேற எல்லாரையும் ட்ரை பண்ணிங்கன்னா, ஏன்னா அவங்கள தவிர தான் இந்த டீமில் விளாண்டவங்க ஃபுல்லாக நல்லா விளாண்டுருக்காங்க. உங்களுக்கு சைம் அயூபா இருக்கட்டும், உஸ்மான் தாரிக்கா இருக்கட்டும், உங்களுக்கு வேற பவுலிங்கில் அப்ராரா இருக்கட்டும், பேட்டிங்கில் ஃபர்ஹானா இருக்கட்டும், உஸ்மான் கானா இருக்கட்டும், உங்களுக்கு புதுசாக வந்த பிளேயர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டெப் அப் பண்ண பிளேயருக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணவே இல்லை சீனியர் பிளேயர்ஸ். பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. பேட்டிங்கில் பாபர்லாம் ஒரு மேட்ச்சுக்கு நின்று அடித்து கொடுக்க வேண்டிய மேட்ச். இன்னைக்கு வந்து பாபர் விளாண்டுறதா திங்ஸ் எப்படி போயிருக்கும் தெரியாது. பட் வந்து தேவையான மேட்சஸில் இந்தியா மேட்ச், எஸ்பெஷலி இந்தியா மேட்ச்சில் பாபர் மாதிரி ஒரு பிளேயர் நின்று 60 பாலை கூட நீ சாப்பிட்டு நீ 70 அடிச்சிருந்தேன்னா பின்னாடி உஸ்மான் கான் உனக்கு பதில் வந்து மீதி அடிச்சு கொடுத்துருப்பான். அங்கே நீ எதுக்கு போய் அப்படி ஒரு கிராஸ் பேட், அதாவது எதுக்கு ஸ்வீப் ஷாட், ஸ்வீப்பில் லாஃப்டை என்னமோ பண்ண வந்தான், அவன் என்ன பண்ண வந்தானே தெரில அந்த பால்லாம். ஸோ வந்து அவ்வளோ மோசமாக ஒரு ஷார்ட் செலெக்ஷன் ஆடி ஒரு சீனியர் பிளேயராக இருந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா, இப்போ இவங்களை காட்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்கெல்லாம் மல்டி லீக்ஸும் விளாடுறாங்க. ஒரு பிபிஎல் மாதிரி ஒரு பெரிய லீக்லாம் போய் விளாடுறாங்க. இப்போ வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் நீங்கள் பிபிஎல் மாதிரி ஒரு பிளேயர் அங்கே போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. ஒரு பெரிய கிரவுண்ட்ஸில் போய் அவ்வளோ பெரிய இதில் போய் அவ்வளோ ப்ரெஷரில் போய் விளாடுற பிளேயர்ஸாக இருக்கீங்க. அங்கே போய் விளாண்டுட்டு வந்து நீங்கள் உங்களோட கண்ட்ரி டீமுக்கு உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா இட் இஸ் சம்திங் லைக் லேக்ன்றது காட்டில் மைண்ட் செட் தான். நான் என்னை டீம் விட்டு தூக்க மாட்டேன்னா நான் எதுக்கு இப்படி விளாட போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இட் இஸ் ஹை டைம் நீங்கள் எப்படி ஹாரிஸ் ராஃப் விளக்குற மாதிரி யூ ஹேவ் டு ரிமூவ் ஷைன் ஷாஃப்ரிதி, வேற ஒரு புது பிளேயர் கொண்டு வாங்க. நசீம் ஷா இஸ் பர்ஃபார்மிங் ஓரளவுக்கு டீசெண்டாக. உங்கள் ஸ்பின் அட்டாக் பயங்கரமாக இருக்குது, ஸ்பின் அட்டாக் ப்ராப்பராக பயன்படுத்துங்க. அது பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். பட் அந்த நீங்கள் மெயினாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை நம்பி அந்த பாயிண்ட் டு பாயிண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது மாற்றாத வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அதுதான் தோணுது. உண்மைதான். அவங்க அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் சிஸ்டம், இவங்க சீனியர் பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே இவங்க ஒதுக்கி வச்சுட்டு இவங்க புதுசா செட்டப் கொண்டு வரணும். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, பாகிஸ்தான் கிட்ட ரிசோர்ஸ் இல்ல சுத்தமா. அவங்க அங்க சுத்தி இங்க சுத்தி இருக்கிற யங் பிளேயர்ஸும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு கடைசியில திருப்பி இவங்க கிட்டே வர்ற சுச்சுவேஷன்லயே வந்துங்க நிறுத்துறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியே வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. பக்கர் சமாலு எப்பயுமே ரிசர்வ்ல இருப்பார். ஒரு வேர்ல்டு கப் ரிசர்வ்ல தான் கொண்டு வராங்க பக்கர் சமால. ஆனா இவங்க கிட்ட ஆள் இருக்காது, இன்ஜுரியாவும் ஏதாவது பஞ்சாயத்தாவும் பக்க சமான் ரிசர்வ்ல இருந்து இந்த டீமுக்குள்ள வருவாரு, ஸ்ட்ரெயிட்டா 11க்கு வருவார். 23 வேர்ல்டு கப்லயும் இதான் நடந்தது. இப்ப இதே தான் நடந்து இருக்குது. பக்கர் சமான் எங்க இருந்தா வந்து திடீர்னு உள்ள கொண்டு வந்தாங்க பக்கர் சமான். அவர் வந்து அடிச்சு கொடுத்துட்டே இருக்கிறார். இன்னொன்னு இவங்களுக்கு பக்கர் சமான் அடிச்சு கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு அந்த பாக்குறதுக்கே நல்லா இருக்குது ஆமாம். பாகிஸ்தான் பேட்டிங். பக்கர் சமான் அடிக்கலைன்னா இவங்க ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் தெரியுறாங்க. அதே பக்கர் சமானு வேர்ல்டு கப்பை தாண்டி போய் அடிங்க சாருன்னா அடிக்க மாட்டுறாரு. இப்ப இந்த வேர்ல்டு கப்ல நல்லா அடிச்சிட்டாரா, அடுத்து ஒரு ரொம்ப டிக்ளைன் பேட்ச்ல போவாரு. அதனால வேற வழி இல்லாம அவங்களும் டிராப் பண்ணிடுவாங்க. திருப்பி வேர்ல்டு கப் வரும்போது இவர் ரிசர்வில் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. வருவாங்க இதே திரும்ப. லூப்பு ரெண்டு மூணு. ஆமா, திருப்பி இதே லூப்பு தான் ஓடின்னு இருக்குது பாகிஸ்தான். பாகிஸ்தானோட டொமஸ்டிக் குவாலிட்டி சர்டைனா ரைஸ் ஆகணும். டொமஸ்டிக் குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும். அங்க இருந்து யங் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வாங்க. ஒரு ஃபார்மட்டுக்கு நீங்க வந்து யங் பிளேயரை வச்சு நீங்க டெவலப் பண்ணி, ஏன்னா மைக்கசன் மாதிரி நல்ல கோச் உங்களுக்கு கிடைக்கிறது ரேர். இன்னொன்னு கோச்சையும் மாத்தக்கூடாது. ரிசல்ட்ஸ் வந்ததுனால கோச்சை மாத்தணும்ன்ற ஓரளவு பாகிஸ்தானுக்கு நல்ல ரிசல்ட் தான் இது. இங்க இருந்து இவங்களோட இஷ்யூஸ் என்னன்றது இவங்க இந்நேரம் ஃபிகர் அவுட் பண்ணணும். இதுதான் இஷ்யூன்னு இவங்க ஃபிகர் அவுட் பண்ணி அவருக்கு ஒரு டைமை கொடுத்து, டேரன் சாமிக்கு எப்படி வெஸ்ட் இண்டீஸ் டைம் கொடுத்தாங்களோ 24ல இருந்து 26க்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ் பாகிஸ்தான் பவுலர்ஸுக்கு
நல்லா க்ரூம் பண்ணா பாகிஸ்தான் வந்து லீத்தலா இருப்பாங்க அங்கேயே. அதனால நல்ல சான்ஸ் வந்து 2028ல மிஸ் பண்ணாம இருக்கணும் பாகிஸ்தான். நம்ம வந்து பாகிஸ்தான் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா. பக்கம் நம்ம வரணும். ஸ்ரீலங்கா 3 losses 3 matches விளையாடி சூப்பர் 8ல 0 points வீட்டுக்கு போறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, இது வரைக்கும் அடிச்சு கொடுக்காத பிளேயர்ஸ் தான் இன்னைக்கு அடிச்சு கொடுத்துருக்காங்க. பவன் ரத்நாயக்க ஓமனோட அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் பேட்ல இருந்து பெருசா வரல, அவரு இன்னைக்கு அடிச்சு கொடுத்தாரு. கபில் மிஸ்ரா, அப்பா இந்த ஃபார்மேட்டுக்கே செட் ஆகாத பிளேயரா இருந்து இருந்த கபில் மிஸ்ரா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரா விளையாடி கொடுத்தாரு, நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி ஷனக்காக்கு வந்து பேட்ல கொஞ்சம் படாத மாதிரி கொஞ்சம் அவரும் வந்து சின்ன சின்ன டீம்ஸ் கிட்ட அடிச்சாரு, பெரிய பெரிய டீம்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆனார். இவங்க 3 பேர் தான் அடிச்சாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கமிண்டோ மெண்டிஸோ, அதே மாதிரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் யாரோ ஸ்டாரிக் அசலாங்காவோ, பத்தும் பத்தும் நிசங்கா. நிசங்காவோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த ஒரு ஆட்டிடியூட் என்ன, அந்த ஒரு கேம் பிளே என்ன? நீ பத்தும் நிசங்கா, இவங்க அசலாங்கா, இவரு கமிண்டோ மெண்டிஸ், இவங்க 3 பேர் அவுட் ஆன விதம் நாட் கன்வின்சிங் வே. ஒரு கேம் இதை வந்து அப்படியே அவங்க வந்து அடகு வச்சிட்ட மாதிரி விளையாடுறாங்க. அதுவும் கமிந்து மெண்டிஸ் இருக்கிறது ஒரு பால் அப்ரார் அகமது, அதை நின்று நீங்க டொக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சிருக்கலாமே. வேர் இஸ் த கேம் சென்ஸ்? ஏன் அந்த கேம் சென்ஸை தார பார்த்தீங்க? நீங்க லீக்ஸ் எல்லாம் போய் விளையாடுறீங்க, இதுதான் உங்களுக்கு வந்து நீங்க கத்துக்கின பாடம். இவங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து குவாலிட்டி இருக்கு, இண்டிவிஜுவல் பிரில்லியன்ட்டா நல்லா பண்ற டீமாவும் தெரியுறாங்க. ஆனா லேக் ஆஃப் மென்டாலிட்டி. முரளிதரன் ஒரு முறை வந்து கோபிநாத்தோட கோபிநாத்தோட ஒரு சொல்லியிருந்தாரு. இன்டர்வியூ பேசும்போது அவர் கரெக்டா சொல்லியிருப்பாரு, ஸ்ரீலங்கன் டீம் லேக்கிங் மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டி இவங்க கிடைக்காத வரைக்கும் இவங்களால செமிஃபைனல் போகவே முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா ஏதோ வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்ற மாதிரி தான் ஆடி இருந்துச்சு. அந்த 212 அடி பாகிஸ்தான் இதை ஒழுங்கா யூஸ் பண்ணி அடிக்காது, அவங்களோட தப்பு. அந்த 147 வர்ற வரைக்குமே 147 சேஸ் தாண்டுமா? ஏன்னா 20 ஓவருக்கே 147 அடிக்குமான்ற ரேஞ்சுக்கு போச்சு. 14 ஓவருக்கு 100 ரன் இருந்தாங்க. ஆமா. ஜனகாவும் இவரும் வச்சு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பிரேக் பாயிண்ட் வந்துருச்சு. 16 ஓவருக்கு 147 எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் சிண்டவன் ஆயிட்டாங்க. தோத்து போச்சா, இதுக்கு மேல என்னத்த பண்றதுன்னு. ஆனாதான் அவங்க ரன் வந்துகினே இருந்துச்சு. கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணது ஷனக்காவும் அவரும் மட்டும்தான், மீதி யாரும் கேபிட்டலைஸ் பண்ணல. அதுவே நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கமிந்து மெண்டிஸ் கூட நின்று ஒரு கேமி ஆடி இருந்தா இந்த மேட்ச் நேரம் நீங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சிருக்கலாமே. ஆமா. எனக்கு அதுதான் ஸ்ரீலங்கா கிட்ட எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. இவ்வளவு பர்சனல் நல்ல இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இருக்கிற டீம் பாக்குறதுக்கே செம்மையா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். ஒரு 4-5 வருஷமா எடுத்துவாங்க. 2022 ஏசியா எடுக்கப்ப அவங்க ஒரு மிராக்கலா ஜெயிச்சிருவாங்க இந்த மேட்ச். அதுக்கப்புறம் நான் ஸ்ரீலங்காவுக்கு ரைஸ்ன்னு நான் நினைச்சேன். அவங்க அதுக்கப்புறம் தான் பெரிய டவுன்ஃபால் வாங்கினாங்க, செம்ம அடி வாங்கினாங்க ஸ்ரீலங்கா. அதுல இருந்து முழிச்சாங்களான்னு கேட்டா இன்னமும் முழிக்கல. அவங்களோட ட்ரெஜெக்டரி இன்னும் டவுன்ஃபால்ல போது. இப்ப அடுத்து ஜெயசூர்யாவும் போக போறாரு. என்ன பொறுத்தவரைக்கும் ஜெயசூர்யா இருந்த பீரியட் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ரிபலிங் ஃபேஸ். ஆனா அந்த ரிபலிங் ஃபேஸ சரியா பயன்படுத்தாம அவங்களே இழக்க போறாங்க. அடுத்த கோச் வந்தா திருப்பி இந்த கிராஃப் மேல ஏறுமானா இப்போதைக்கு ஏறுறது கஷ்டம். ஸ்ரீலங்காவை பத்தி அதான் நீங்களே நிறைய கவர் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன வருதுன்னா வந்து ஒரு இதுல எல்லா பிளேயர்ஸை காட்டிலும் நான் பத்தும் நிஷங்கா மேல ரொம்ப ஒரு பெரிய இது வச்சிருந்தேன். ஏன்னா வந்து அது இது ஆஸ்திரேலியா கூட விளையாடுனால மட்டும் இல்ல, நம்ம கூட வந்து ஒரு மேட்ச் பிரிவிரின்னு பிரிச்சான். ஆக்சுவலா ஹர்ஷித் ராணா பிரிச்சு எரிஞ்சிருப்பான். அந்த மேட்சா இருக்கட்டும், ஒரு 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 கிளாஸ் இருக்கு அவன்கிட்ட. அதாவது வந்துட்டு அடிக்கிற மாதிரியே தெரியாது, பட் சடனா வந்து அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150ல இருக்கும், அவன் 50 தாண்டி இருப்பான், அடுத்து 70 போயிருப்பான், 100 கிட்ட போயிருப்பான். ஒரு நல்ல ஒரு கிராஃப், பயங்கரமான ஒரு பிளேயரு. உங்களுக்கு ஆன் டாப்ல வந்து அவன் விளையாடுறான்னா வி ஹாவ் டு வாட்ச் தட் பிளேயர்ன்ற மாதிரியான ஒரு பிளேயரு. ஆனால் இன்னைக்கு விளாண்டதா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து விளையாண்ட டிஸ்மிஸலாக இருக்கட்டும், இதுக்கு முந்தின மேட்ச்ல விளையாண்டதா இருக்கட்டும், ஒரு மாதிரி எதுக்கு நான் விளையாடுறேன் தேவைன்ட்டு, எனக்கு சூப்பர் 8 போதும், அதாவது கன்சலேஷன் ப்ரைஸ் போதுன்ற மாதிரி ஒரு ஒரு கேமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் சொன்ன கமிந்தோ மெண்டிஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு என்னன்னா, நீங்கள்லாம் ஆக்சுவலாக விளாண்டு கொடுக்குற பிளேயர்ஸ். உங்களோட டீமுக்கு அசலங்காவாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் விளாண்டு கொடுக்குற பிளேயர்ஸு. நீங்களாம் இப்படி ட்ராப் டவுன் பண்ணிட்டு போகிறப்ப ஷனக்கா மட்டும் வந்து என்ன மிராக்கிள் பண்ண முடியாது. ஷனக்கா ஆக்சுவலாக மிராக்கிள் பண்ணிட்டாரு எக்ஸாக்டாக. நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் சொன்ன மாதிரி 2 பால் ஒரு ஆள் ஒழுங்காக பிடிச்சிரு கொடுத்துருந்தா இந்த மேட்ச் எப்படியோ டர்ன் மாறி இருக்கும். நீங்கள் இந்த 147 பண்ணுறதே நீங்கள் வந்து வேணான்னு நினைக்கிற மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு.
பாகிஸ்தான் போட்டோம், நம்ம தான் வெளியே போயிட்டோம்ல, பாகிஸ்தானாச்சும் உள்ள போட்டோன்ற மாதிரி நீங்க விளையாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கா இருக்கட்டும், டாஸ் எடுத்தோடனே நீங்க என்ன சேஸ் பண்ணிட்டீங்க, இந்த இந்த சீரீஸ் முழுக்க உங்களுக்கு சேசிங் பிரச்சனையா இருந்திருக்கு. உ- உங்களுக்கு கேம் அவேர்னஸ் இல்லையா, இல்லை நீங்க உண்மையிலே பாகிஸ்தானை வந்து செமிஃபைனல் அனுப்பணுன்ற விளையாண்ட மாதிரி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சரி ஓகே, ஒரு 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 இந்த மேட்ச் ஜெயிச்சு முடிச்சுட்டு போனோம்னா அது நமக்கு மொத்த டீமுக்கு ஒரு மாரல் பூஸ்டாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சோம்னா ஓகே, நம்ம தோத்துட்டோம், எலிமினேட் ஆகிட்டோம், பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு டீமாக விளாண்டு கொடுத்தோம்னா ஒரு ஹோம் கிரவுண்டில் ஃபைனல் மேட்ச் ஜெயிக்கிறோம். ஒரு ஹோம் கிரவுண்ட், அதாவது ஹோம் ஆடியன்ஸ்க்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஃபேன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், உங்களுக்கு அஸ் அ குரூப்பாக உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணோம்னு திரும்ப ரீக்ரூப் பண்ணுறதுக்கு நல்லாகும். அண்ட் ஜெயசூர்யா வெளியே போகிறாருன்றப்ப டீம் அதுக்கடுத்து வந்து க்ரூம் ஆகும் இன்னொன்று ஒரு நியூ எரால. ஸோ அப்படி கோச் எரால வந்து பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், உங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் இருந்தால் அந்த கோச் வரப்போ எக்ஸ்ட்ரா ஃபியூவல் ஆகி நீங்கள் திரும்ப நீங்கள் அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இங்கேயே நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை உங்களுக்கு, இல்லை எனக்கு இந்த கேமே வேணான்ற மாதிரி ஆடுறது வந்து அப்பட்டமாக தெரியுது. அப்படி நீங்கள் எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஆடணும், அது வேணாமே வாக் ஓவர் கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரில இருக்குங்க, நமக்கு அப்படி தான் தோணுது. அந்த மாதிரி விளாண்டு கொடுத்துட்டு போகிறப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு திடீர்னு ஒரு அப் ஃபேஸ் வந்துச்சு, அந்த தர்ஷன் சனக்கா வந்து அடிச்சு கொடுத்து அந்த ஏஷியா கப் ஜெயிச்சது, அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஃபேஸ் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஒரு பவுலிங் யூனிட் செட் ஆனது எல்லாமே இருக்குது. இப்போ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பவுலிங் யூனிட்டில் இருக்குது. ஹசரங்கா இல்லாத ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஹசரங்கா இன்ஜுரி ப்ரோனாவே சுற்றிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவங்க அந்த கன்சர்ன்ஸையும் உடைக்கணும், அட் த சேம் டைம் இவங்களோட மென்டாலிட்டியை உடைச்சே ஆகணும். ஓகே, மணி தாண்டி வி ஹாவ் டு ப்ளே ஃபார் நேஷன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே தே ஹாவ் டு கம். அது வராத வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து மற்ற நேஷன்ஸ்லேருந்தும் ஆளுங்க போய் வெளியே விளையாடுறாங்க, தேர் கோயிங் ஃபார் மணி தான், நிறைய பேர் போய் விளையாடுறாங்க. ஆனால் இஃப் தே கம் ஃபார் கண்ட்ரிக்காக விளையாடுறாங்க. நான் சொல்கிறது நியூசிலாந்து பிளேயர்ஸும் விளையாண்டுட்டு வந்தாங்க, பட் ஃபின்னாலண்ட் எல்லாருமே போய் விளையாண்டுட்டு வந்தாங்க. அவங்க கண்ட்ரிக்கு விளையாடுறாங்களே, மேட்ச் தோக்க போகிறோம் தெரிஞ்சாலும் கண்ட்ரிக்காக விளையாடுறாங்களா, அந்த ஒரு ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? எல்லாரும் அதே மாதிரி தான் வாங்குறீங்க ரெமுன்ரேஷனை. ஸோ அதனால வந்து எனக்கு அது நீங்கள் சொன்னப்போ எதுக்கு அதான் தோணுச்சு, வேறு வேறு லீக்ஸில் போய் விளையாடுறது காசு பார்த்துட்டோன்றனால அந்த கண்ட்ரியோட இது வரமாட்டேங்குதுன்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு. இவங்களும் ஒரு நல்ல டீம் தான், நல்லா ரெடியான டீம் தான், தே கேன் மேக் காம்படிஷன்ஸு. ஆனால் இப்போ நமக்கு பார்த்தா வந்துட்டு இப்போ அவங்க ஹோஸ்டாக இல்லைன்னா இவங்க குவாலிஃபை இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருந்தனால அவங்களா இதை முழிச்சுக்கிட்டா தான் உண்டு. ஏன்னா ஜெயசூர்யா போறாருன்றப்ப கொஞ்சம் கஷ்டம் தான், அடுத்து எந்த கோச் வந்தாலும் இந்த இது திரும்ப கிராஃப் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கட்டத்துல வந்து 28 for 8, ஏன்னா இந்த மேட்ச் முடிஞ்சு போன மேட்ச், ஏன்னா 3 ஓவருக்கு 50 ரன்னுக்கு மேல இருந்துச்சுன்னு அதெல்லாம் கொண்டு போகும்போது 28 of 8 பார்த்த உடனே என் மைண்டுக்கு வேற ஒண்ணு தோணுச்சு. ஐ ஹவ் விராட் சீன் கோலி. திஸ் ஒன்னு கிட்டத்தட்ட தலைவன் தான். எனக்கு அந்த எண்ணம் தான் வந்துச்சு எனக்கு டக்குன்னு 28. ஏன்னா வாய்ப்பே இல்லை, 28 of 8ன்றது உங்களுக்கு வந்து இம்பாசிபிள். இன்னைக்கும் நடக்கல. அந்த இடத்துல இருந்து விராட் கோலி அன்னைக்கு அடிச்சு கொடுத்தாரு, அதுவும் வந்து ஒரு பீக் பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ல. அதுதான் ஒரு சேஸ் மாஸ்டர் பிரில்லியன்ஸ். அந்த மாதிரியான ஒரு சேஸ் மாஸ்டர் பிரில்லியன்ஸ் நாக்கு வந்து இனிமே எக்காலத்தையும் நம்ம பார்க்க நான் போறோம். அது இன்னொன்று T20 ஒரே ஒரு வேர்ல்டு பாயிண்ட் கப்போட ஒரு மட்டும் சொல்லலான்ட்டு ஐகானிக் இருக்கேன். நாக்குனா இல்லை இல்லை, சாரி சாரி இன்டர்பிட். ம், எனக்கு இன்னொன்று என்னன்னா, அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் விராட் கோலிக்கு திரும்ப வந்தால் அது நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நான் வந்து அதுக்காக விராட் கோலியோட பிரில்லியன்ஸை நான் தப்பு சொல்ல, பட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு மிருகம் மாதிரி இருந்தாப்புல ஆளு. ஒரு காம்னஸ் இருந்துச்சு, அட் த சேம் டைம் நான் இதை அச்சீவ் பண்ணிடுவேன்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருந்துச்சு. அந்த டிட்டர்மினேஷன் வந்து திரும்ப அவர், ஐ மீன் இந்த ஃபார்மட் ஆட போகிறது இல்லை, பட் ஸ்டில் அந்த 28 for 8ன்னு ஒரு காம்பினேஷன் வர்றப்ப திரும்ப அதை விராட் கோலியால் ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கூட முடியாது. ஆனால் அந்த டிட்டர்மினேஷன் எந்த ஒரு சேசிங் ஆளுங்கிட்டே வரமாட்டேங்குதுன்றதை நான் சொல்கிறேன். அந்த 28 of 8ன்றது எவ்வளவு பெரிய ஹிட்டரா இருந்தாலும் 90% இம்பாசிபிள். அந்த ஒரு 10%ன்றது யாராவது ஒருத்தவங்க அன்னைக்கு விராட் கோலி மாதிரி, இது எப்படி சொல்றதுன்னா 28 ரன் எடுக்கணும் 8 பால், அங்க இருந்து சேஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் இருக்கிற வரைக்கும் T20 கிரிக்கெட்ல விராட் கோலி ஆளுதான். அதே அதுதான் நிதர்சனமான உண்மை. அதோட முடிச்சுக்கலாம். கரெக்ட், இது எனக்கு அப்படியே நம்ம வெள்ளாளங்கே போட்டுடலாம். வந்து அந்த ஒரு பெனல்டிமேட் ஓவர்ல ம் வெள்ளாளங்கே அந்த ஒரு இது பெனல்டிமேட் ஓவர்ல ஒரு டாட்டா தேவையில்லாம வைப்பாரு. அவரு ஏதோ ராம் ஷாட் ஆடுறேன்னு. ஏன் எதையா கனெக்ட் பண்ணி ஒரு ரன்னை எடுத்திருந்தா உங்களுக்கு அந்த ஈஸ்ட் பிரஷர் ஆயிரும். 6 of 2ன்றது 4 of 2ன்னு ஆகியிருந்தா கூட எனக்கா வேற ஏதாவது யோசிப்பாரு. அவரு அந்த ராம் ஷாட்டுக்கு போயிருக்க மாட்டாரு. ஆமாம். இங்க இன்னொரு விஷயம், நான் ஐசிசிக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க வந்து டிஆர்எஸ் மெத்தட வந்து இந்த அம்பையர் ரிவ்யூக்கும் நீங்க கொண்டு வர்றது வந்து
இதுதான் ஹைட்டு. இந்த ஒரு ரிசல்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா அது கண்டிப்பா வைடு தான். ஆமா ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து இந்த வெற்றிய பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க டிசர்விங் வின்னர்ஸ் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்குது. ஐபிஎல்ல இருந்து நீங்க வந்து இந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ கொண்டு வரலாம். நான் இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் கொண்டு வாங்கன்னு நான் சொல்லல. இம்பாக்ட் பிளேயர்ன்றது கமர்ஷியலுக்கான ஒரு விஷயம். பட் ஸ்டில் ஒரு சில இது வந்து நீங்க அங்க இருக்கிற இது வந்து கிரிக்கெட்டுக்கு எஃபிஷியன்சியா இருக்குதுன்ற பட்சத்துல நீங்க அதை அடாப்ட் பண்றதுல தப்பு இல்லை. ஐசிசி ஹவ் டு அடாப்ட் தட் அம்பையர் டிஆர்எஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் சைக்கிள். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நானும் அது ஒய்டுன்னு நினைச்சேன். அது ரொம்ப ஒரு ரெண்டு மாதிரி டீம் குவாலிஃபை டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஆயிடுச்சு. ஆமா நாளைய மேட்ச் பத்தி அப்படியே ப்ரிவியூவா சொல்லிடுங்க ப்ரோ. ரெண்டு கண்டிப்பா ரெண்டு ப்ரோ. டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா இங்க குவாலிஃபை ஆயிடுச்சு. ஒரே நாளைக்கு டீம் பாக்கி இருக்கு. ரெண்டு டீம் மல்லு கட்டிக்கிறாங்க. ஆமா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியாவுக்கு நம்ம ரொம்ப பேசியிருந்தோம். நானுமே நிறையா பேசியிருந்தேன். ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வந்து என்னைக்குமே நான் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல வந்து பெருசாக சர்டைனாக பேசியிருக்க மாட்டேன். இப்போ லாஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட நான் பேசினப்பலாம் ஓகே கப்பெல்லாம் அடிப்போமான்லாம் எனக்கு தெரியல, இந்த மாதிரி தான் சொன்னேன். ஆனால் இந்த டைம் நான் ரொம்ப ஷியூரிட்டியாக சொன்னேன் நம்ம கப் அடிப்போன்ட்டு. பட் ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்லேருந்து ஒரு அன்சர்டனிட்டியாகவே போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கும் எனக்கு வந்து நீங்கள் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சிடுவீங்களான்னா நான் ஓகே சூப்பர் எயிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் தோக்கடிச்சிருப்போன்னு சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு எனக்கு வந்து சொல்றப்ப கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா வந்து தே ஆர் வெரி வெல் பர்ஃபார்மிங் டீமா இருக்காங்க. ஒரு டார்க் ஹார்சஸ் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த டார்க் ஹார்ஸு நாளைக்கு ஒரு குலுக்குச்சுன்னா நம்ம காலியாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனால் வந்து தெர் இஸ் அ வெரி ஹை காம்படிஷன் அண்ட் ஐ நோ ஒரு ஃபேவரட்டிசம் வந்து இந்தியாவுக்கு தான் இருக்கு. ஸோ ஹோம் கிரவுண்டில் விளாடுறோம், ஹோம் க்ரௌட் இருக்கும், ஒரு மாதிரி ஃபெமிலியர் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியுன்றப்ப நம்ம அந்த டீம் செலெக்ஷன்ஸில் வேற எந்த சேஞ்சஸும் இல்லாமல் போய் பிளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்க்ளூடிங் அகமதாபாத் பிட்ச் மாதிரி இல்லாமல் நமக்கு நான் வேற வேற இடத்துல விளையாடுறதுனால அகமதாபாத்தில் விளையாடுறதுனாலே அது ஒரு நல்ல விஷயம். நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேடியமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஓகே வெஸ்ட் இண்டீஸ் இதை பண்ண மாட்டாங்களா அப்படின்னா தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரூயினிங் த பார்ட்டி ஃபார் இந்தியா இன் ஹோம் கிரவுண்ட். வி ஹவ் சீன் திஸ் பிஃபோர் இன் 2016. அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஒரு ஹோம் வென்யூல இருந்து நம்ம ஒரு நாக் அவுட் மேட்ச் அவங்க கிட்ட விளையாண்டு தோத்துருக்கோம். எனக்கு அதெல்லாம் தேஜாவு மாதிரி வருது. அப்படி வர்றதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா வந்து ஓகே கொல்கட்டாவில் விளையாடுறோம். ஸோ எல்லாமே ஸ்டார்ஸ் அலைனிங்கிறப்ப இதெல்லாம் தாண்டி நர்வ்ஸை ஹோல்டு பண்ணி இந்தியா கேன் பர்ஃபார்ம் அப்படின்றது தோணுது. ஸோ பார்க்கலாம். எனக்கு வந்து அதுதான் தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன? நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா நம்ம குரூப்லேயே கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்காதுன்னு எனக்கு தோணுது. இந்தியா ஜெயிச்சிடும். ஏன்னா டாக்டிக்கல் பிரில்லியன்ஸா ஒரு சின்ன சேஞ்ச் வருண் சக்கரவர்த்தி கொண்டு வர்றது, பேச கொஞ்சம் ஏத்தி போட்டு காலுக்கு நடுவுல உள்ள விட்டுருவோம், பேடுக்குள்ள விடுவோம். அவங்கள தூக்கி அடிக்கிறதுக்கு ரூம் கொடுக்க கூடாது. அதுதான் வருண் சக்கரவர்த்திக்கு வந்து எல்லாருமே போக்கஸ்டா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க அடிக்கிறதுன்னு அவங்க கவுண்டர் அட்டாக் வருண் சக்கரவர்த்தியை பண்ணிட்டா நல்லிஃபை பண்ணிடலான்றது அவங்களோட ப்ராசஸ். அதனால வருண் சக்கரவர்த்தியை லீட் பண்ணி இவங்க கொண்டு போனோம்னா வருண் சக்கரவர்த்தி அட்டாக் பண்ணணும். அவரோட அட்டாக் லீத்தலா இருந்துட்டா மீதி இருக்கிறவங்க வந்து அதை அப்படியே புடிச்சுப்பாங்க. இவர் நல்லிஃபை ஆயிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டம். பும்ரா அவங்க சமாளிச்சுட்டு மீதி இருக்கிறவங்க அடிச்சிருவாங்க. அந்த ஒரு இதனால வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ரா போக்கஸ் வந்து இந்தியன் டீம் கொடுக்குது. இன்னொரு விஷயம், இந்தியா வந்து இந்த மேட்சை லேஸ்ல எடுத்துட்டாரு. எனக்கு வந்து இந்தியா கொஞ்சம் டாக்டிக்கலா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு தோணுது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கை கழட்டி எடுத்துட்டாலே அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டு கொடுக்காம கழட்டி எடுத்துட்டு மீதி இருக்கிறவங்களை கொஞ்சம் செட்டில் ஆக விடாம இவங்க நிறுத்திட்டாலே அவங்களே 7 ஓவருக்கு 6 விக்கெட் விட்டுருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரியான ஒரு டீம் தான். ஆமா ஒரு ஆளு நின்று அடிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இவங்க காட்டடி அடிப்பாங்க. அடிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் கொடுக்கலன்னா டென்ஷன் ஆகி அடிக்க அவங்களே பேட்டை தூக்கிடுவாங்க. விக்கெட்டு தானா விழுந்துரும். அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்தியா பண்ணிட்டா போதும். இன்னொரு விஷயம், வேர்ல்டு கப் இனிமே இந்தியாவில் நடக்க போகுதுன்றதுனால செமிஃபைனல் 1 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. பல சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸுகளுக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனேவே 2015 அவங்க மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் கேமா South தான் Africa இருக்கும். aiming for revenge. Also, the stars are aligning for South Africa. Is it a time சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. எவரி ஸ்டார்ஸ் ஆர் அலைனிங் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா இப்ப பாகிஸ்தான் குவாலிஃபை ஆயிருந்தா சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் டு டிராவல் டு அங்க இது கொலம்போ. ஆமா கொலம்போ. கொலம்போ டிராவல் ஆகி விளையாடணும். சவுத்
ஆப்பிரிக்காவுக்கு இந்த ஒரு பிரச்சனை. அவங்க அதுதான் சாம்பியன்ஸ் டிராஃபில சொல்லியிருந்தாங்க. நான் இங்க வரவா அங்க போவான்ற டென்ஷன்லயே எனக்கு வந்து மேட்சை வந்து நான் விட்டுட்டேன், என்னால பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு. அந்த ஒரு இஷ்யூ அவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா அங்க கொழும்புல சப்போஸ், ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டாக்டிக்கலா எங்க அழகா கொண்டு செக்கா வச்சாங்கன்னா இங்கிடியோட ஸ்லோ பால்ஸை வச்சுதான். ம். இவங்க கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை வச்சு இறுக்கி ஏதாவது சப்போஸ் T20 இந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் டீம் விச் பர்ஃபார்ம் ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க இந்த சூப்பர் 8 எல்லாத்துலயும். அந்த டீமுக்கு செமிஃபைனல் ஒரு கண்டம். ம். மஜாவா பர்ஃபார்ம் பண்ண அந்த டீம். ஆனா செமிஃபைனல்ல ஒரு செக் வைக்கும். 2012 ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், 2021 பாகிஸ்தானா இருக்கட்டும், அதே அதே இதுல வந்து இதுவும் மாட்டோம், இங்கிலாந்தும் மாட்டோம். செம்ம ஃபார்ம்ல இருந்த இங்கிலாந்து அந்த வேர்ல்டு கப்ல மாட்டும். 2016 நியூசிலாந்தா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப்புக்கும் ஒரு தலை உருளும். இந்த மாதிரி பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து செமிஃபைனல் ஃபம்பிள் ஆகுது. இந்த முறை சவுத் ஆப்பிரிக்கா அங்க டிராவல் பண்ணாததுனால சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் த அட்வான்டேஜ். மும்பை, கொல்கத்தா ரெண்டுமே அவங்களுக்கு ஐடியல் கண்டிஷன்ஸ். இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. அகமதாபாத்லயும் தொடர்ந்து விளையாடி இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் த ஃபேவரட்ஸ். ஆமா, கரெக்ட். அவங்களுக்கு ரொம்ப அமைஞ்சிருக்கு ஆக்சுவலா. எல்லா மேட்சும் அகமதாபாத்ல விளாண்டுருக்காங்க. ஒரு வென்யூ போட்டதுல அவங்களுக்கு ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப பெருசா எங்கேயே டிராவல் பண்ணாம அங்கேயே போய் விளாண்டு விளாண்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டார்ஸ் அலைனிங் நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது இந்தியா கண்டிஷன்ஸ்லேயே திரும்ப விளாட போறாங்க. அவங்க சோக் ஆகாம விளாண்டாங்கனால ஐ திங்க் ஸோ இஃப் தே கேன், ஐ மீன் தே ஆர் த ஃபேவரேட்ஸ் தான். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. செமிஸ் தாண்டிட்டாங்கன்னா தே ஆர் கோயிங் டு வின் ஃபார் ஷுர் ஃபைனல்ஸ்ன்றதான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு அடுத்து முடிஞ்சிட்டு நம்ம பார்ப்போம் என்ன பண்றோம், என்ன எப்படி போகுதுன்ட்டு. நாளைக்கு ஒரு 2 மேட்ச் இருக்கு. அதுல நமக்கு டெட் ரப்பர் மேட்ச் ஒன்றும் ஒரு நல்ல ஒரு மேட்ச் இருக்கு. அதை முடிச்சுட்டு செமிஃபைனல் டைரக்டா பறக்குறோம். ஓகே ப்ரோ. இல்ல, ஜிம்பாப்வே தான் அப்செட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஜிம்பாப்வேக்கு ஒரு நம்பர் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்றாங்க. வீடியோ இதோட முடியுது. சைனிங் ஆஃப் ஃப்ரம் HPD அண்ட் சரவணன் ப்ரோ. பாய் ப்ரோ. பை ப்ரோ.